எப்போ போனா என்னத்துக்கு வீட்டுக்கு வரா பாரு. நேரம் என்ன ஆகுது? வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறா. அது கூட போகிறவ தனியாக போயிருந்தா கூட பரவாயில்ல, வயசு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அங்கே இங்கன்னு சுற்றிட்டு என்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வருது? மணி 11 போல் ஆகிப்போச்சு. இது வரையுமா ஒரு கோயிலுக்கு கூட தான் போயிட்டு வருவாங்க. கோயிலுக்கு தான் போகிறாங்களா இல்லை பொய்ய சொல்லிட்டு வேற எங்கன்னா போயிட்டு வராங்களான்னு தெரியலையே. சரி மக்கா, 2 பேரும் மேலே போய் தூங்குங்க. நான் போய் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. என்னத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு வர ஆளை பாரு. வராளா இங்க? என்னங்க என்னங்க, மனுஷன் அசந்து தூங்குறாரு போலையே. என்னங்க? யார் அது நல்லா தூங்கும் போது வந்து என்னங்க நொன்னங்கன்ட்டு காதில் வந்து நொய்யின்னு கத்தினுக்குது? என்ன பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? நீங்க எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆமாம், ரொம்ப அக்கறை ஆக்கி வச்சுட்டு போனியே. அதுவும் என்ன நேரம் வந்து கேட்குற பாரு. மணி என்ன ஆகுது? நல்லா தூங்குற மனுஷனை காதுகிட்ட வந்து கத்தி எழுப்பி விட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு நடுராத்திரிலையா கேட்குற? பேய்ங்க சுற்றுற மாதிரி இன்னத்துக்கு போன நீ மட்டும் போகுது. வயசு பிள்ளைங்களை எதுக்கு கூட்டுன்னு போகிற? நேரம் என்ன ஆகுது? கொஞ்சம் கூட பயமே இல்லை. வீட்டில் ஒரு மனுஷங்கிறானே, அதானே என் மேலே பயந்தா தானே உனக்கு? எதுவாக இருந்தாலும் நம்ம தானே பார்த்துக்கு பாருன்ற தைரியம். வீட்டில் இருக்கிற மாமலை மருதிகள்னா இப்படி தான். இப்போ என்ன கேட்டுட்டேன்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமா? அது சரி, நாய் வாழை நிறுத்த முடியுமா? நான் வந்து உங்ககிட்ட பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஆமாம், நான் சாப்பிட்டேன். நீ போய் சாப்பிட்டு படு போ. அதானே குணம் தெரிஞ்ச உங்ககிட்ட வந்து பேசணும் பாரு. என் புத்தியை நானே அடிச்சுக்கணும். எங்கேயும் நல்ல காரியத்துக்கு போகக்கூடாது. நான் என்ன பிள்ளைங்களை கூட்டின்னு சினிமாக்கும் அங்கேயும் இங்கேயுமா பீச்சுக்குமா பார்க்குக்குமா சுற்றிட்டு வரேன். ஏதோ பக்கத்து ஊரில் கோயில் திருவிழா, அது கூட யார் கூட போனேன்? எங்கள் அக்கா பசங்களாம் வந்தாங்க. அவங்க கூட தானே போயிட்டு வந்தேன். அதுக்கே போய் இவ்வளோ கத்துறீங்க? சுற்றுவேன். நான் ஏமாந்தா நல்லா சுற்றுவேன். இதுக்கு மேலே அதுக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வா. வேற என்ன வேலை இருக்குது உனக்கு? ஆமாம், கல்யாண நாள்லேருந்து பீச்சுக்கும் பார்க்குக்கும் சினிமாக்கும் கூட்டின்னு போகிறீங்களே. வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஒரு பக்கத்து வீட்டில் போகக்கூடாது, அக்கம் பக்கம் போகக்கூடாது, பேசக்கூடாது, எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. எங்கன்னா ஒரு நல்ல நாள் வந்தால் போதும் குடிச்சிட்டு சண்டை போகிறது. இப்போ தான் சண்டை போகிறது இல்லாதக்கிறீங்க. ஆனால் அப்போ கூட குணம் மாறது கிடையாது. இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ பண்ணுவீங்க. அதெல்லாம் மாறி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வரீங்கன்னு நினச்சா அப்போ கூட உங்கள் குணம் உங்களை விட்டு போகல. எங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்தால் போதும், வந்த உடனே 7:30 வளர்க்குறீங்க பாரு. யாரு? நானா 7:30 இழுக்கிறேன்? தூங்கின இருந்த மனுஷன் காதான வந்து நொய்யின்னு கத்தி எழுப்பிட்டு நான் 7:30 இருக்கிறேன்னா? என் குணம் தெரிஞ்சும் நீ போகிறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? பொழுது போய் எங்கேயும் போகக்கூடாது. எங்கே வேணாலும் பொழுதோட போயிட்டு பொழுதோட வா. அது என்ன பொழுது சாஞ்ச வரைக்கும் போகிற பழக்கம்? இதுக்கு மேலே கத்தின்னு இருக்காதே. நல்லா தூங்கின இந்த மனுஷனை எழுப்பி விட்டேன். இதுக்கு மேலே தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. உங்ககிட்ட பேசுறதே தப்பு, எழுப்புறது தப்பு தான். மனுஷனா நீங்கள் இங்கெல்லாம் படுத்தா கூட எதனா ஒன்று தோணுவீங்க. நான் போய் பிள்ளைங்க கூடயே படுக்கிறேன். எவ்வளோ திமிருப்பாரு. ஆம்பளை ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான், கம்முன்னு இருப்போன்னு இருக்காத. எது பேசினாலும் ஈடு பேசின்னு இருக்கா பாரு. இந்த விஷயம் தான் இவளை பார்த்தாலேயே கடுப்பாக இருக்குது. இவளை நிறுத்த முடியுமா? நாராயணனை திருத்த முடியுமா? புத்தி தெரிஞ்சும் பேச வந்தது ஏன் தப்பு தான். என்ன நானே அடிச்சுக்கணும். இங்கே படுத்தா கூட நைட்டெல்லாம் தோணன்னு பேசுவார். போய் பிள்ளைங்க கூடயே நிம்மதியாக படுப்போம். இன்னும் என்ன பண்ணுறாரு? ராணி வராது இருக்காளே. நேரம் என்ன ஆகுது? புஜ்ஜிக்குட்டி, பட்டுக்குட்டி, எப்படி இருக்கீங்க? தூக்கம் வரலையா உங்களுக்கு? பூமாரி, நேரம் என்ன ஆகுது? வந்த நேரத்துக்கு பாத்ரூம் போகலான்னு போனால் வெளியே ஒரே இருட்டு. அம்மாவை கூப்பிட்டு நீ இப்போ தான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரது மொழி நீ தூங்கி இருப்பான்னு பார்த்தா இந்த பொம்மை கூட பேசின்னு இருக்கியே. ஐயோ, இவ கூட ஒண்டிய படுக்க கூட பயமா இருக்கே. மாரி, நல்லா தானே இருக்க? இல்லை நடுராத்திரில எதனா போயிட்டு வந்ததால உன் கூட எதனா சேர்ந்து வந்துருச்சா? அம்மா அம்மா இங்கே வாயேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டலாக இருக்கா? நானே பட்டுக்குட்டிக்கிட்ட பேசின்னு இருக்கேன். உனக்கு என்ன தூக்கம் வந்த தூங்க. ஆனால் ஒன்று சதீஷா, ரொம்ப தேங்க்ஸுப்பா. என்னாச்சு? எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்? நான் என்ன பண்ணேன்? இது ஒன்றும் இல்லை, பொம்மை வாங்கும் போது ஓவர் ரேட் சொன்னா நீ வந்து தானே கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்த, அதனால தான். ஓ அதுக்கா? சரி பரவாயில்ல. என்னோட பவர் தெரிஞ்ச பரவாயில்லை. ஏதோ பொம்மை வாங்கி கொடுத்தியன்னு தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்குள்ளே ஓவராலாம் சீன் போடாத. என்ன ஏண்டா, எதுக்குடா அப்படி கத்துன? ஒன்றும் இல்லைம்மா, மேலே வந்து படுக்கிறேன், நீங்கள் இன்னும் வரலையேன்னு கூப்பிட்டேன். ஏண்டா அதுக்கு அப்படி கத்துன?
நான் கூட பக்குன்னு ஆகிப்போச்சு, குழந்தை இந்நேரத்தில் இப்படி அலறானேன்ட்டு. என்னமோ. சரி சரி, என்ன இன்னும் தூங்காத நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடி பொம்மையை வச்சுட்டு இருக்க, நீ இந்நேரத்தில் தூக்கம் வரலையா? ஏற்கனவே ஒரு பொம்மை பீரோ மேலே தூங்குது, இப்போ இன்னொன்று வேறவா, அதுவும் அதே பொம்மை. ஆமா, பீரோ மேலே கட்டி ஸ்டிக்கரு, அது கூட தெரியல, செவுத்துல ஓட்டி வச்சுக்கிற ஸ்டிக்கரு. அதை பார்த்து தான் இதே மாதிரி பொம்மை வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கடையில் பார்த்துட்டேன், நான் தான் ரேட்டு கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்தேன். ஆமாம், உலக சாதனை பச்சிட்டாரு, எல்லார்கிட்டையும் சொல்லிங்கிறாரு, ரொம்ப பெருமையாக வேற. என்ன நீ கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்து சரி, காசு யார் கொடுத்தது? என்கிட்ட கூட காசு கேட்கவே இல்லையே. வாங்கி கொடுத்துருந்தோன்னே நான் தான் காசு கொடுத்தேன்னு நினச்சிக்காத, சத்தியாதாம்மா கொடுத்த காசு. பூமாரி என்கிட்ட கேட்டால் கொடுத்துருப்பேன்ல, அவகிட்ட இருக்குதோ இல்லையோ, ஏதோ 5-10 கொடுத்து வச்சிருப்பாங்க வெளியே காலேஜுக்கு போகுதுன்ட்டு, அவகிட்ட போய் வாங்கிக்கினியா? அம்மா நான் பொம்மை நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், சத்யாக்கா தான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போ கூட நான் அம்மா கிட்ட காசு வாங்கி கொடுக்குறா சொன்னா, ஏன் நான் வாங்கி கொடுத்தலாம் வாங்கிக்க மாட்டியா, வாங்கிக்கோன்னு சொன்னான், அதனால தான்மா வாங்கிக்கினேன். சரி சரி, ஏதோ ஒன்று வாங்கி முடிஞ்சு போச்சு. என்ன நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற ஐடியா இல்லையா உங்கள் 2 பேருக்கும்? நேரம் என்ன ஆகிட்டுமா, 12 போல் ஆக போகுது. இவ்வளோ நேரம் உங்கள் அப்பா ஒரே கற்று, போனவ தனியாக போகாது, என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்ட்டு. ஆனால் அவருக்கு தெரியல என்ன கூட்டின்னு போந்து நீங்கன்ட்டு. நான் என்னமோ உங்களை கூட்டின்னு போன மாதிரி இவ்வளோ நேரம் ஐயா வருவேன், அதுவும் வயசு பொண்ணு கூட்டின்னு போனேன்ட்டு இல்லாத கத்தெல்லாம் கத்தின்னு இப்போ தான் பத்துனுக்குறாரு. அங்கே பத்தா தூக்கம் வராதுன்னு தான் இங்கே வந்து படுக்கலான்ட்டு வந்தா, இங்கே என்னன்னா நீங்கள் இன்னும் தூக்கம் வராத பேசினுக்கிறீங்க. நீங்கள் தூங்குங்க, காலையில் ஏதோ அரட்டி பரட்டி எழுப்புனா கூட ஏந்துக்க மாட்டீங்க. அப்புறம் ஒழுங்காக படுக்கிறீங்களா இல்லையா? இப்போ சரி கம்முன்னு படுங்க, தூங்குங்க 10. அப்போ தான் காலையில் ஏந்துக்கணும். நான் வேறு காலையில் சீக்கிரமாக இருந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தோட்டம் வரையும் வேறு போயிட்டு வரணும். அதானே பார்த்தேன், நான் கூட எங்கே தூங்கிட்டு இருப்பீங்களோன்னு பார்த்தேன். ஆள் இருந்து அதட்டினா தான் ஃபோனை எடுத்து வைப்பீங்க, இல்லைன்னா பாராட்டி விடிய விடிய கூட ஃபோனை பார்த்துன்னு இருப்பீங்க. நேரம் என்ன ஆகுது, கண்ணு என்னத்துக்காக அவ்வளோ கிட்ட வச்சு பார்த்துன்னுக்கிறீங்க? எங்கம்மா பிள்ளைங்களோ நீயும் இல்லாத வீட்டில் என்ன அறந்து உண்டு பார்த்தாலும் தூக்கமே வரல. வருவீங்கன்னு பார்த்தா இப்போ தான் அக்காங்க 2 பேரும் மேலே போனாங்க, நீ பொறுமையாக வந்துனுக்குற. சரி சரி, என்ன இவ்வளோ நேரம் பொழுதோடு வரது தானே? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, உங்கள் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாளுங்களே, அவளுங்க 2 பேரை கேளுங்க. போகலான்னா இருங்க, பட்டாசு இப்போ தான் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, வச்சு மூச்சு மறிக்கும் போகலான்ட்டு பட்டாசெல்லாம் வச்சு மூச்சு மறிக்கும் கூட்டின்னு வராளுங்க. அதனால் அவளுங்களை தான் கேட்கணும் நீங்கள். சரி சரி, போயாச்சு வந்தாச்சு, இதுக்கு மேலே அதை பற்றி ஏன் பேசுறது? பிள்ளைங்க எங்கன்னா வெளியே ஜாலியாக இருந்திருக்கோம், சுற்றி பார்த்துன்னு மனுஷங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும். இன்றைக்கி ஒரு நாள் தானே தினைக்குமா போக போகிறீங்க. சரி படுத்துக்குன்னு தூங்கு. காலையில் இட்லி கடை வேறு போட மாட்டியா நீ? சீக்கிரம் ஏந்து வேலையெல்லாம் செய்யணும் போல். பிள்ளைங்களும் ஏந்துக்காதுங்க, வெளியே சுற்றிட்டு வந்தது இவ்வளோ நேரம். இல்லைன்னா பிள்ளைங்கன்னா ஒத்தாச்சு எதனா செய்யும். சரி போய் படுத்துன்னு தூங்கு. ஆமாம், இவர் பிள்ளைங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்ததால ஏந்து வேலை செய்ய மாட்டாங்க, இல்லைனா மட்டும் அப்படியே அம்மா கால் தரையில் பட விடாத வேலை செய்வாங்க பாரு. என்றைக்கும் இல்லாதது இன்னைக்கு நடக்கிற மாதிரி சொல்கிறீங்களே, எப்பயா இருந்தாலும் அந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும். உங்கள் பிள்ளைங்களே கத்தி கத்தி வேலை வாங்கிறதுக்குள்ளே எனக்கு பிராணமே போகுது. ஏன் உங்ககிட்ட பேச்சு சாப்பிட்டாயிச்சா? நான் சாப்பிட்டேம்மா. சரி படு, நான் கூட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுக்கிறேன். சரிங்க, இப்போ படுத்தாதான் காலையில் எழுந்துக்க முடியும். அது கூட காலையில் ஏந்துக்கிறோன்னா எங்கே தூங்கிடுறனோ தெரில. இந்த உமா பிள்ளை கொஞ்சம் சீக்கிரமாக வந்தானே ஆகும். அவளும் எனக்கு மேலே சுற்றின்னு இருந்தா, அவள் எங்கே வராளோ இல்லை அவளும் வராத, நான் ஒண்டியவே கஷ்டப்படுறனும் தெரில. சரி தூங்கலாம். இந்த கொண்டை வேற உணுது, அவுத்து விட்டு பார்த்தா காலையில் ஏந்து முடிய சிக்கு உடைக்கிறதுக்கே சரியாகுது. திரும்பி நான் படுப்போம். என்ன தூக்கமே வர மாட்டேங்குதே, இந்த சத்யா தூங்கிட்டாளா? நம்மளும் திரும்பி படுக்கிறோம், எந்த சைடு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதே. நம்ம தூக்கம் வராத அவஸ்தைப்பட்டுனுக்குறோம், இவன் மட்டும் நல்லா தூங்குறாளே. எப்படி தூங்கலாம்? தூங்கக்கூடாதே. தூங்குறாளா இல்லையா முதல்ல? சத்யா சத்யா சத்யா, என்ன சோனி? ஏந்திரன்னு சொல்கிறேன். எதுக்கு சோனி இப்போ எழுப்புன? வேற ஒன்றும் இல்லை, தூக்கம் வருதா உனக்கு? அடி பாவி, தூங்கி நின்றவளை எழுப்பி தூக்க வந்தான்னு கேட்குறியா? உனக்கே நியாயமாக தெரியுதா இதெல்லாம்? இல்லை சத்யா, நானும் திரும்பி படுகிறேன், தூக்கமே வரமாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அதுதான் உனக்கு வருதா இல்லையான்னு கேட்கலான்ட்டு எழுப்புனேன். தூக்கம் வருதா? அப்படின்னா பார்த்துக்கோ. ஆமாம், நல்லா தூங்கும் போது எழுப்பிட்டேன், இப்போ படுத்துக்கோன்னு சொல்லு. ஏன் ஆணி வச்சா மாதிரி 8 மணிக்கெலாம் தூங்கிடுவியே, இன்னைக்கு ஏன் உனக்கு தூக்கம் வரல? அதுதான் பிரச்சனை, ஒரு நாள் தூங்குற டைம் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் தூக்கமே வரமாட்டேங்குது. அழகாக 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்குலாம் செம்ம தூக்கத்தில் இருந்திருப்பேன். இன்னைக்கு நானும் திரும்பி படுக்கிறேன், அப்படி இப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது.
அப்போனா உனக்கு தூக்கம் வரல, நானும் தூங்கக்கூடாதுன்னு தானே எழுப்புனேன். கேடி நீ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதே, பேசுறதுக்கு ஆள் இல்லை, தனியாக இருக்குமே பயமாக இருந்திருக்கும், அதனால தானே என்னை எழுப்புனேன். அப்படின்னும் சொல்ல முடியாது, ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. தூக்கமே வரல, கொஞ்ச நேரம் எதனா பேசலாம், அப்புறம் தூக்கம் வந்துடும், தூங்கிடலாம் 2 பேரும். ஆமாம் ஆமாம், டைம் என்ன ஆகுது தெரியுமா? கரெக்டாக 12 மணி ஆகுது. இன்னும் 4 மணி நேரத்தில் விடிஞ்சிரும். அப்புறம் எங்கேருந்து தூங்குறது? ரொம்ப நேரம்லாம் இல்லை சத்யா, ஒரு 1/2 hour எதனா பேச, அப்புறம் எனக்கு தானே தூக்கம் வந்துடும், தூங்கிடுறேன். வாசலில் வண்ணம் கோலமிட்டு நான் கோலமிட்டு உன்னை காதலித்து அதன் பின் மாலையிட்டு என் மன்னன் மாலையிட்டு. காதலை உனக்கே தந்து விட்டேன், என் தலைவி தந்து விட்டேன், நான் முழுசும் உன்னுடனே சரணடைந்தேன். அம்மா அம்மா, எங்க இருக்க? ஐயோ, பிள்ளை கூப்பிட்றாளே, நான் போறேன். சீதா, கோலமாவை இங்கேயே வச்சுட்டே பாரு, நம்மளே தின்னு போய் உள்ளே வச்சிருவோம். என்ன டாடி, காலையிலே மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கே, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா செல்லம், எதுக்கு அப்படி கத்தனை சின்ன நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, எழுப்பவே இல்லை. மம்மி கொஞ்சம் சீக்கிரம் எழுப்புங்கன்னு சொன்னேன், லேட்டாக தானே வந்த, அதனால் எழுப்பல உன்னை, நீ எழுந்துக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் டாடி. சரி உக்காருங்க, மம்மி காஃபி எடுத்துன்னு வரேன்னு போயிருக்காங்க, குடிச்சிட்டு போவீங்க. என்ன சின்ன, ஸ்கூல்லாம் எப்படி போகுது? ஆ, ஜாலியாக தான் டாடி இருக்கே, புதுசாக ஒரு பொண்ணு வேற வந்து சேர்ந்துருக்கா. சரி சரி, எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகணும், புரியுதா? யார்கிட்டயும் சண்டைலாம் போடக்கூடாது. நான் ஏன் டாடி எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட போகிறேன்? நான் யார்கிட்டையும் அவ்வளோ சண்டைலாம் போட மாட்டேன் டாடி. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே, அம்மா இன்னும் எழுப்பாத இருக்காங்க. இந்நேரத்துக்குலாம் அலாரம் மாதிரி அடிச்சிருப்பாங்களே, மணி 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் எழுப்பாத இருக்கிறாங்க. இந்த சத்தியம் எழுந்து போனாலா இல்லையான்னு தெரியலையே. எல்லாம் முன்னால தான் சொன்னி, எழுப்பவே இல்லை அம்மா, நானும் எழுந்துக்கவே இல்லை. அப்பயே தூங்கியிருந்தேன்னா இன்னத்துக்கெலாம் எழுந்துக்கின்னு இருப்பேன். இதுக்கு மேலே போய் சீக்கிரம் கிளம்பி போகணும். என்னடா இது, சும்மா இப்படி திட்டிட்டு போகிறா இவ. எழுப்புந்து ஒரு தப்பா? நைட்டு தூக்கம் வரலான்னு எழுப்புறோம், சரி இப்போ லேட் ஆயிடுச்சுன்னு எழுப்பணும். நீ எழுப்பாத இருந்தால் நான் தூங்கியிருப்பேன், இந்நேரம் எழுந்திருப்பேன்ட்டு கத்திட்டு போகிறா. அவள் கிடக்குறா, நம்ம கீழே போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்துடுவோம். அது வளர்க்காத காஃபி குடிக்கிறதே ஒரு டேஸ்ட்டு தான். போய் கீழே போய் ஒரு காஃபியை போட்டு வந்து அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புவோம், கரெக்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் 2 டேஸ்க்கு 1 வீடியோ 2 o'clockலாம் வந்துடும், மிஸ் பண்ணாத பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்களா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.